வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த முதலமைச்சரின் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். தனி தீர்மானத்தை ஆதரித்து பேசிய எம்எல்ஏக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி. மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கி பல்வேறு உள்நோக்கங்களுடன் விபிஜி ராம்ஜி என திட்டம் பெயர் மாற்றம். சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். ஊரக வளர்ச்சிக்கு 3700 கோடிக்கு மேல் தமிழ்நாட்டு நிதி வழங்காமல் வஞ்சித்து வருகிறது மத்திய அரசு. தமிழ்நாடு மீது ஏன் இந்த ஓர வஞ்சனை எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. தேர்தல் சீசன் வந்தால் மட்டும் தமிழ்நாடு பக்கம் அடிக்கடி வரும் பிரதமர் நரேந்திர மோடியே 3458 கோடி ரூபாய் கல்வி நிதி எப்போது வரும்? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கையான நீட் விலக்கு எப்போது அமலுக்கு வரும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. தொடர்ந்து துரோகங்களை மட்டுமே செய்யும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணிக்கு தமிழ்நாடு எப்போதுமே தோல்வியைத்தான் தரும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடல். 10 ஆண்டுகளாக இன்ச்சாக மத்திய பாஜக அரசு இழைத்து வரும் மதுரை எய்ம்ஸ் எனும் உலக அதிசயம் எப்போது கண்முன் வரும் எனவும் கேள்வி. திருவனந்தபுரம், தாம்பரம் உள்பட 3 அம்ரித் பாரத் ரயில்கள் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. 3500 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டப் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ. சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்கள் மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு. ஊழல் திமுக அரசுக்கு விடை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது என தமிழ்நாடு முடிவு செய்துவிட்டது. தமிழ்நாடு என்டிஏ பக்கம் நிற்பதாகவும் பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. மதுராந்தகத்தில் இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வருகை. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே மேடையில் கைகோர்க்கும் இபிஎஸ், டிடிவி தினகரன். மதுராந்தகத்தில் இன்று நடைபெறும் என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க குவிந்து வரும் தொண்டர்கள். சாறை சாறையாக மதுராந்தகம் நோக்கி அணிவகுக்கும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள். திமுகவில் இணைந்தார் அமமுக துணை பொதுச் செயலாளர் கடம்பூர் எஸ்விஎம் மாணிக்கராஜா. பாஜக அதிமுகவுடன் டிடிவி கூட்டணி அமைத்ததை எதிர்த்து திமுகவில் இணைந்தார். டிடிவி முடிவால் அமமுக தொடங்கப்பட்டதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விட்டதால் திமுகவில் இணைந்தோம். விரைவில் அதிகமான நிர்வாகிகள் வருவார்கள் என திமுகவில் இணைந்த பின் மாணிக்கராஜா பேட்டி. தை முடிவதற்குள் கூட்டணி குறித்து உரிய பதில் அளிக்கப்படும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பின் முடிவு எடுக்கப்படும் எனவும் பேட்டி. நாளை கூடுகிறது மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாக குழு செயற்குழு கூட்டம். சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் கட்சி நிர்வாகிகளுடன் கமல்ஹாசன் முக்கிய ஆலோசனை.
சென்னை நந்தனம் மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மெட்ரோ பூங்காவை தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி. பூப்பந்து திடலில் விளையாடி உற்சாகம். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தல் மிகவும் கடினமாக இருக்கும் என காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் தொண்டர்களுக்கு வாய்ஸ் மெசேஜ். எந்த கூட்டணிக்கு மக்களிடம் அதிக வரவேற்பு இருக்கிறது என தினம்தோறும் தனக்கு பதிவிடுங்கள் எனவும் அறிவுறுத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதி காலியானதாக அறிவிப்பு. 2021 அதிமுக சார்பில் தேர்வான வைத்திலிங்கம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து சபாநாயகர் அப்பாவு நடவடிக்கை. சென்னை மெரினாவில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற குடியரசு தின விழாவுக்கான இறுதி அணிவகுப்பு ஒத்திகை. முப்படைகளின் வீரர்கள் மற்றும் மாணாக்கர்கள் அணிவகுப்பு. குடியரசு தின விழாவை முன்னிட்டு டெல்லியில் முப்படை வீரர்களின் அணிவகுப்பு ஒத்திகை. ஒரே வண்ண உடைகளில் முப்படை வீரர்கள் மிடுக்கான நடை. கும்மிடிப்பூண்டி தாமரை ஏரியில் இருந்து வெளியேற்றப்பட்டு வரும் கழிவு நீர் சாலையில் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. குளித்தலை அருகே வீட்டில் பதுங்கியிருந்து மூதாட்டியை தாக்கி 4 சவரன் தாலிச்சங்கிலியை பறித்துச் சென்ற முகமூடி கொள்ளையன். கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் காயமடைந்த மூதாட்டி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. திருமங்கலம் அருகே இரு பிரிவினரிடையே கோயில் விவகாரம் தொடர்பாக எழுந்து வரும் பிரச்சனையால் அரசு பள்ளியை முற்றுகையிட்ட பொதுமக்கள். நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாமல் கோயிலை அகற்றுவோம் என தெரிவித்த அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு. அதிமுக சின்னம் ஒதுக்கீடு, கட்சி பெயர், கட்சி கொடியை பயன்படுத்துவது தொடர்பான விஷயத்தில் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இரட்டை இலை விவகாரத்தில் புகழேந்தி தொடர்ந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலை தொல்லியல் துறையிடம் ஆய்வுக்கு ஒப்படைக்க கோரிய வழக்கு. மத்திய அரசு தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. தைப்பூசத்தை முன்னிட்டு திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் கொடியேற்றம், கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் பெருமாள் கோயில் தை தேரோட்டம், கொடியேற்றம், கோலாகலம். மேளதாளம் முழங்க நடைபெற்ற கொடியேற்றத்தில் ஏராளமானோர் பங்கேற்று பக்தி முழக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் மாடத்தட்டு விளை புனித செபஸ்தியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு சமபந்தி விருந்து. 117 கிடாக்கள் வெட்டி கரியுடன் நடைபெற்ற விருந்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்பு. உதகை மற்றும் கொடைக்கானலில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கடும் உறைபனி. குளிர் வாட்டி வதைத்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிப்பு. இமாச்சல பிரதேசத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கடும் குளிர். சாலைகள் மற்றும் வாகனங்களில் வெண்போர்வை போர்த்தியது போல் உறைந்திருந்த பனியால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் 2 கோடி ரூபாய் ஹவாலா பணம் மற்றும் 61 கிலோ வெள்ளி பறிமுதல். சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்ட 5 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை.
உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவை முன்னிட்டு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட குவிந்த பக்தர்கள். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பல்லாயிரக்கணக்கானோர் புனித நீராடி வழிபாடு. காசாவில் போர் நிறுத்தத்தை அமல்படுத்த ட்ரம்ப் அமைத்த அமைதி குழுவில் இணைய இஸ்லாமிய நாடுகள் தயார். சவுதி அரேபியா, கத்தார், எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான், துருக்கி, இந்தோனேசியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 8 நாடுகள் சம்மதம். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான ராய்ப்பூரில் இன்று நடைபெறும் 2வது T20 கிரிக்கெட் போட்டி. இந்திய அணியின் வெற்றி தொடருமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. தொடைப்பகுதியில் ஏற்பட்ட காயத்தால் T20 உலகக்கோப்பைக்கான நியூசிலாந்து அணியிலிருந்து ஆடம் மில்னே விலகல். கைல் ஜெமிஷனை அணியில் சேர்த்து அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் தகவல். நடிகர் அஜித்தின் மங்காத்தா திரைப்படம் இன்று ரீ-ரிலீஸ். திரையரங்குகளில் குவிந்த ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3600 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,17,200க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 20,000 ரூபாய் உயர்ந்து 3,60,000க்கு விற்பனை. தங்கத்திற்கு இணையாக வெள்ளி விலையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் அதிர்ச்சி.